கன்னியாகுமரி அதிமுக வேட்பாளர் பசிலியான் நசரேத் செய்தியாளர் சந்திப்பில் தலைகீழாக பேசியதால் அதிமுகவினர் அதிர்ச்சி அடைந்தனர். கன்னியாகுமரி தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் பசிலியான் நசரேத் முதன்முறையாக அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என கூறுவதற்கு பதிலாக புரட்சித் தலைவி எம்ஜிஆர் என பேட்டியை தொடங்கினார். ஜெயலலிதா ஆட்சியிலும் எம்ஜிஆர் ஆட்சியிலும் தான் பல திட்டங்கள் கொண்டுவரப்பட்டது என குறிப்பிட்ட பசிலியான் நசரேத் கடைசி வரை எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் குறித்து எதுவுமே பேசவில்லை. தொடர்ந்து பாஜக மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அடுக்கிய அவர் பாஜகவும் அதிமுகவும் ஒரே மாதிரியான கொள்கையுடன் மக்களை சீரழித்து வருகிறது என்று பேசியதால் அதிமுகவினர் அதிர்ச்சி அடைந்தனர். பாஜகவும் அதிமுகவும் ஒரே மாதிரியான செயல்பாடுகள் கொள்கையுடன் மக்களை சீரழித்து வருகின்றார்கள். பாஜகவும் அதிமுகவும் ஒரே மாதிரியான செயல்பாடுகள் கொள்கையுடன் மக்களை சீரழித்து வருகின்றார்கள். பாஜகவும் அதிமுகவும் ஒரே மாதிரியான செயல்பாடுகள் கொள்கையுடன் மக்களை சீரழித்து வருகின்றார்கள்.